الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அடிமையுடமாக்கிய எல்லாம் வந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது, அன்னார்களுடைய தோழர்களான சஹாப்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செய்முறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கனிமிக்க சகோதர சகோதரிகள், இன்னும் சிறார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன். கனிமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் 6வது ஹதீஸை பார்க்க போகிறோம். இஹ்லாஸ் மற்றும் நிய்யா என்ற அந்த பாடத்தின் 6வது ஹதீஸை பார்க்க போகிறோம். 6வது ஹதீஸாவது وعن أبي إسحاق سعد بن أبي وقاص مالك بن أهيب بن عبد مناف بن زهرة بن كلاب بن مرة بن كعب بن لؤي القرشي الزهري، أحد العشرة المشهود لهم بالجنة رضي الله تعالى عنه. இன்று நான் பார்க்க போற இந்த ஹதீஸ் ஆகிறது ஒரு நீண்ட அதாவது வம்சாவளியை தந்திருக்கிறாங்க. அந்த சஹாபியுடைய பேர் சஅத் பின் அபி வக்காஸ். சஅத் பின் அபி வக்காஸ். அவருடைய தந்தை, அவருடைய பாட்டன், பூட்டனார் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் சொல்றாங்க. அத்தோடு அதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, அஹதி அல் ஆஷரத்தில் மஷ்ஹூதி லஹும் பில் ஜன்னah, சுவர்க்கத்தை கொன்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரின் ஒருவர், 10 நபர்களின் ஒருவர் தான் இவர். யாரு? சஅத் பின் அபி வக்காஸ். சஅத் பின் அபி வக்காஸ் அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். கால கூறுகின்றார்கள், ஜாஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். யஊதுனி ஆம ஹஜ்ஜத்தில் வதா. ஹஜ்ஜத்துல் வதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜி, பிறையாவிடை ஹஜ்ஜி. அல் வதா என்றால் பிறையாவிடை என்று சொல்றது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆகையால் அந்த ஹஜ்ஜிக்கு பேர் என்ன? அல் வதா என்று பேர் சூட்டப்பட்டது. அப்ப இந்த ஹஜ்ஜத்துல் வதா உடைய அந்த அதாவது ஆண்டில் ஹஜ்ஜிக்கு போயிருந்த வேளையில சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க. ஆனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். என்னிடம் வந்தார்கள். சொல்றாங்க, ஜாஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வந்தார்கள். யஊதுனி, என்னை என் நோய் விசாரிப்பதற்காக. ஆம ஹஜ்ஜத்தில் வதா, ஹஜ்ஜத்துல் வதா அந்த ஆண்டு தானே. மின் வஜஇன் இஷ்தத்த பிஹி, என்னிலே இருந்த ஒரு நோவினை. வஜ என்று சொன்னால் நோவு, அதாவது கடினமான காய்ச்சல், ஏனைய வருத்தங்கள் இருந்த ஒரு போல ஒரு அதுக்கு நோய், அது வலி என்று சொல்றாரு. இஷ்டத்தபி, அது என்னிலே என்ன கடினமாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நோவை பார்க்க வந்தார்கள். அதாவது குணயினமாக இருந்தால் கடினமான நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்று சொல்லணும். கடினமான நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரிசிக்க வந்தார்கள். ஃபகுல்து, ரசூல்ல வந்ததும் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே,
இன்னி கது பலக பி மினல் வஜஇ மா தரா. நோவு என்னை அடைந்து விட்டது நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில், அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னிலே வந்து என்ன நோய் அதிகரித்து விட்டது அப்படின்னா கடினமான நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். வஅனதுமானின், நானோ செல்வந்தன். தூமான் என்றால் பணம் உடையவன், அதாவது செல்வந்தனாக இருக்கின்றேன். வலா யரிசுனி இல்ல இப்னத்துல் லி, எனக்கு வாரிசாக இருப்பது ஒரே ஒரு என்னுடைய மகன் மாத்திரம்தான். நான் வந்து என்ன செல்வந்தனாக இருக்கின்றேன், எனக்கு வாரிசாக இருப்பது ஒரே ஒரு மகள் தான், வேறு யாரும் இல்லை. இப்ப நான் மரணித்தால் மகளுக்கு என்னுடைய சொத்தின் பாதி பங்கு போய்விடும். அதாவது அல்லாஹ்வுடைய சட்டம் அடிப்படையில என்னுடைய செல்வத்தின் பாதி பங்கு வந்து என்ன என்னுடைய மகளுக்கு போய்விடும். ஆகையால் நான் என்னுடைய மிக இருக்கக்கூடிய அந்த பாதி பகுதியை இல்ல அவர் சொல்றாரு, அதசத்தகு பிசுலுஸை மாலி, என்னுடைய மகளுக்கு வந்து என்ன என்னுடைய சொத்தில் வந்து என்ன அறவாசி போய்விடும். ஆகையால நான் என்னுடைய இந்த சொத்தை 3ஆக பிரித்து 3இல் 2ஐ நான் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்கிறார். அதசத்தகு பிசுலுஸை மாலி, என்னுடைய முழு சொத்தையும் முழு சொத்தின் 3இல் 2ஐ நான் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டதும் கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். குல்து ஃபஷ்ஷத்ரு அவ் ஷத்ர, அல்ல வந்து ஃபஷ்ஷத்ரி யா ரசூலல்லாஹ், அப்ப அறவாசை நான் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டான். அறவாசை தர்மம் செய்யட்டுமா பாதி சொத்தை. வகால லா, அதுவும் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வகுல்து, அப்ப நான் சொன்னேன், ஃபஸ்ஸுலுஸு யா ரசூலல்லாஹ், அவிஸ்ஸுலுஸு யா ரசூலல்லாஹ், நான் 3இல் 1 பகுதியை தர்மம் செய்யட்டுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறார். கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸ்ஸுலுஸு அஸ்ஸுலுஸு, 3இல் ஒரு பகுதியா, வஸ்ஸுலுஸு கஸீர் அவ் கபீர், 3இல் ஒரு பகுதியும் அதிகம் அல்லது பெரிதுதான். 2 வார்த்தை பாய்க்கிறாங்க. அறிவிப்பாளர் வந்து என்ன 2 சொல்றாங்க. ஒன்றில் ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்கலாம் அல்லது இதை சொல்லியிருக்கலாம். 3ம் அதிகம்தான் அல்லது 3ம் பெரிதுதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்னக அன் ததர வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூன அன்னாஸ். நிச்சயமாக நீ, இன்னக நிச்சயமாக நீர், அன் ததர வரஸதக அக்னியா, உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டுவிட்டு செல்வந்தராக விட்டுவிட்டு அவர்கள் செல்வந்தராக விட்டு விடுவது சிறந்ததாக இருக்கின்றது. மின் அன்ததரஹும் ஆலதன், அவர்களை ஏழைகளாக, யதகஃபஃபூன அன்னாஸ், மக்கள் முன்னால் யாசிக்கக்கூடிய ஏழைகளாக அவர்களை விடுவதை விட, இன்னக நிச்சயமாக நீர், அன்ததர வரஸதக அக்னியா, நீ உன்னுடைய செல்வந்தர்களை உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டுவிட்டு செல்வது சிறந்ததாக இருக்கின்றது. அவர்களை ஏழைகளாக மக்களுக்கு முன்னால் யாசிப்பது, கையேந்தி யாசிக்கக்கூடியவர்களாக விட்டுவிட்டு செல்வதை விட என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சரிதானே? அப்ப உன்னுடைய வாரிசுகள் அவர்களை செல்வந்தர்களாக விட்டு செல்வது தான் மிக சிறந்தது. அப்படி இல்லாமல் அவர்களை ஏழைகளாக நீ விட்டுவிட்டு சென்றால், இப்ப தர்மம் செய்து விட்டாய் என்றால் உன்னுடைய சொத்தெல்லாம்
தர்மம் செய்து விட்டால் உங்க செய்யலாம். ஆனால் உன்னுடைய வாரிசுகள், பிள்ளைகள், மனைவி மக்கள் இவர்கள் வந்தன ஏழைகளாக நாளைக்கு கையேந்தினால் அது வந்தன பெரிய கேவலம். இதுதானே? அப்ப எது சிறந்தது? முதலாவது உன்னுடைய நெருங்கிய உறவுகள். அவங்கதான் உன்னுடைய மனைவி மக்கள். இவர்களை நீ செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டு செல்ல வேண்டும். அவர்களை தேவையற்றவர்களாக விட்டு விட்டு செல்ல வேண்டும். அதுதான் சிறந்தது என்று சொன்னாங்க. وَإِنَّكَ لَن تُنْفِقَ نَفَقَةً تَبْتَغِي بِهَا وَجْهَ اللَّهِ إِلَّا أُجِرْتَ عَلَيْهَا حَتَّى مَا تَجْعَلُ في امرأتك. நிச்சயமாக நீர் ஒரு 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 நீ செய்யக்கூடிய ஒரு செலவு, அன் துன்ஃபிக நஃபகத்தன், நீ செய்யக்கூடிய ஒரு செலவு, தப்தகி பிஹா வஜ்ஹ அல்லாஹ், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நீ நாடுகின்றாயே, அப்படிப்பட்ட அந்த செலவு, நீ செய்யக்கூடிய செலவு, இல்லா உஜிர்த அலைஹா, அதற்கு நீ வந்து கூலி வழங்கப்படுவாய். அதற்கு நீ கூலி வழங்கப்படுவாய். ஹத்தா மா தஜ்அலு ஃபீ இம்ரஅதிக, எதுவரை என்றால் உன்னுடைய மனைவியுடைய வாயில இடக்கூடிய அந்த உணவு, சரிதானே, ஒருபடி உணவு, அதற்கு கூட நீ வந்து என்ன கூலி வழங்கப்படுவாய் என்று சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய மனைவி மக்களை வந்து என்ன, அவர்களை கவனிப்பது முதலாவது வந்து என்ன கட்டாயம், அது வேற விஷயம். மனைவி மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான செலவுகளை கொடுப்பது கணவன் மீது அல்லது தகப்பன் மீது வாஜிப், சரிதானே? பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு செலவு கொடுப்பது வாஜிப், கட்டாயம், கடமை. அதிலே நன்மையை நாடி அதை அந்த செலவை செய்தால் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை வழங்குகின்றான். கூலி வழங்குகின்றான். கால ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, உஹல்லஃபு பஅத அஸ்ஹாபி, குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உஹல்லஃபு பஅத அஸ்ஹாபி, உங்களுடைய என்னுடைய தோழர்களுக்கு பிறகு நான் அதாவது பின்னாகி விடுவேனா அல்லது பிற்போடப்படுவேனா? என்ன அர்த்தம்? இந்த சாத் பின் அபி வக்காஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன, சுவர்க்கத்தை கொன்று நன்மாராயம் கூறப்பட்டவங்க ஒன்றும், அந்த 10 பேர் ஒருத்தர், சரிதானே? அந்த அது இல்லாம மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவர்கள், இந்த ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் இவர் ஒருவர். சாத் பின் அபி வக்காஸ் இருக்கின்றாரே, அவர் முஹாஜிர், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர். இப்ப ஒருவர் ஹிஜ்ரத் செய்து சென்றால், தன்னுடைய நாட்டை விட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கு அல்ல ஊருக்கு சென்றால், ஹிஜ்ரத் செஞ்சு அந்த எந்த நாட்டை விட்டு சென்றாரோ அந்த நாட்டுக்கு திரும்ப போய் நிக்க கூடாது. 3 நாள் அவங்களுக்கு அவகாசம் இருக்குது. 3 நாள் தங்கலாம், சரிதானே? 3 அல்ல 4 நாள், சரிதானே? அதை விட அவங்களுக்கு அங்கே தங்க முடியாது. அப்படி தங்கினால் அவர்களுடைய அந்த ஏதோ காரணம் அடிப்படையில் தங்கலாம். அதாவது ஹஜ்ஜி கடமைக்காக வேண்டி ஒருவர் செல்கின்றார், அல்லது வந்து என்ன உம்ராவுக்காக வேண்டி செல்கின்றார், அல்லது வேற உலக வியாபார துறையில செல்கின்றார். அப்படி போற விஷயம் வேறு. அது இல்லாமல் அங்கே போய் அந்த ஊர்ல மரணித்தால், அதாவது ஹிஜ்ரத் செஞ்ச ஊர்ல அவருக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய பலன் கிடைக்காது. ஆகையால் என்ன, அந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருந்தார். யாரு? சாத் பின் அபி வக்காஸ். ஆகையாத்தான் சொல்றாரு, உஹல்லஃபு பஅத அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுக்கு பின்னால் நான் இங்கே பின்தள்ளப்படுவேனா, பின்தங்கி விடுவேனா? உஹல்லஃப்னா பின்தங்கப்படுவேனா என்று, பிற்போடப்படுவேனா? அல்ல, இந்த அர்த்தம் வந்து என்ன, நான் பின்னாகி விடுவேனா, அதாவது எனக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய பலன் கிடைக்காதா என்று மாதிரி கேட்கிறார். கால இன்னக லன் துகல்லஃப, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிச்சயமாக நீ பின்தங்க மாட்டாய்.
அப்படி பின்தங்கி நீ செயல் செய்தாலும் அமலன் ஒரு நீ பின்தங்கி, அதாவது நீ மக்காவிலே வந்து இருந்து அங்கே நீ வந்து ஒரு செயலை செய்தால் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ், அந்த நீ செய்யக்கூடிய செயல் மூலம் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நீ நாடி செய்தால் இல்லஸ்தத்த பிஹி தரஜத்தன் வரிஃபஅத்தன், அதன் மூலமாக நீ உன்னுடைய அந்தஸ்து உயர்வு நீ அதிகரித்து விடுவாய், அந்தஸ்தாலும் உயர்வாலும் நீ அதிகரித்து விடுவாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நீ வந்து என்ன, ஒருவேளை இந்த வந்திருக்கக்கூடிய நோயினால் முதலாவது வந்து என்ன, நீ போடப்பட மாட்டாய், பின்தங்க மாட்டாய். அப்படி நீ பின்தங்கினாலும் என்ன, பின்தங்கி நீ மக்காவிலே இருந்துட்டான்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு நீ வந்து என்ன நல்ல அமல்கள் செய்கின்றாய், அந்த செய்யக்கூடிய செயல்ல நீ அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடி செய்தால் என்றால் உன்னுடைய அந்தஸ்து உன்னுடைய உயர்வு அதிகரிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். வலஅல்லக அன் துகல்லஃப, சில வேளை வந்து நீ பின்தங்கலாம், நீ வந்து பின்னாகலாம், பிற்போடப்படலாம். ஹத்தா யன்தஃபிஅ பிக அக்வாமுன் வ யுதர்ர பிக ஆகரூன், எதுவரை என்றால் ஒரு சமுதாயம் உன் மூலமாக நன்மையடையும், இன்னொரு சமுதாயம் உன்னால் வந்து என்ன, இன்னொரு சாரார் உன்னால் நஷ்டவாளிகள் ஆகுவார்கள் என்று இந்த ரெண்டை வந்து என்ன, வலஅல்லக அன் துகல்லஃப, நீ ஒரு வேளை வந்து என்ன பின்தங்கலாம், பின்னாகிவிடலாம் என்று மேலே சொன்னாங்க, நீ பின்னாக மாட்டாயின்னு சொன்னாங்க. அப்படி நீ ரெண்டாவது சொல்றாங்க வலஅல்லக அன் துகல்லஃப, நீ வந்து என்ன அதாவது பின்னாகுவாய் அல்லது பிற்போடப்படுவாய், அல்லது எங்க அர்த்தம் வந்து என்ன, இது வந்து மக்காவின் அல்ல, நீ உனக்கு அதிகமான வயது கொடுக்கப்படும், அந்த உன்னுடைய அதாவது வந்து வயது நீடிக்கப்படும், அது நிஜ அர்த்தம். வலஅல்லக அன் துகல்லஃப, சரிதானே, நீ வந்து என்ன உன்னுடைய பின்னாகுவாய், அதாவது உன்னுடைய வயது நீடிக்கப்படும், எதுவரைக்கென்றால் ஒரு சமுதாயம் உன்னை கொண்டு நன்மை அடையும், அதாவது முஸ்லிம்கள் உன்னை கொண்டு நன்மை அடைவார்கள். அதாவது யுத்தத்துல கலந்து யுத்தம் செய்தால் அதுல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தால் உன் மூலமாக அவர்களுக்கு நன்மை ஏற்படும். வயுதர்ரு பிக ஆகரூன், அந்த யுத்தத்துல வந்து நீ எதிரிகளை அடித்து விழுத்தாட்டினால் அவர்களுக்கு அதுல நஷ்டம் ஏற்படும் தானே, அதான் நீங்க அர்த்தம். அப்படின்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அம்தி லி அஸ்ஹாபி, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அம்தி லி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும், யா அல்லாஹ், என்னுடைய தோழர்களுக்கு அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ செல்வடியாக்குவாயாக, அதாவது ஏற்றுக்கொள்வீராக, அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வீராக. வலா தருத்துஹும் அலா அகாபிஹிம், அவர்களுடைய குதிகால் மீது அவர்களை நீ திருப்பி விடாதே, அதாவது எந்த அதாவது நிராகரிப்பிலிருந்து அவர்கள் வந்தார்களோ இஸ்லாத்தின் பக்கம், அதே அந்த நிராகரிப்பின்பால் அவர்களை திருப்பி விடாதே. இஸ்லாத்துக்கு முன்னர் அவர்கள் காபிராக இருந்தார்கள், நிராகரிப்பாளர்களாக, அதே வழியில் அவர்களை திருப்பி விடாதே, பகரமாக அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வீராக. லாக்கின்னல் பாஇஸ சஅத் பின் ஹவுலா, இங்க வந்து என்ன, சஅத் பின் ஹவுலா என்ற சஹாபி, அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன கவலைப்படுறாங்க. சஅத் பின் ஹவுலா என்பவரை பற்றி அனுதாபித் கூறியவராக எடுத்து என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யரித்து லஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மாத பி மக்கா,
அவர்கள் அந்த சாத் பின் ஹவுலா என்ற சஹாபி இருக்கிறாரே, அவர் மக்காவுல மரணித்து விட்டார் என்று அவரை பார்த்து என்ன ரசூலுல்லாஹ் வந்து அதாவது கவலை தெரிவிக்கின்றார்கள். அவரை சம்பந்தமாக கவலை தெரிவிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய பலன் கிடைக்கவில்லையோ என்ற காரணத்தினால். இதன் ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய எந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய நபியாக இருந்து ஒரு ஹஜ்ஜி கடமைக்கு சென்றிருக்கின்றார். அந்த ஹஜ்ஜி கடமைய அதுல அங்க அந்த செயல்கள் எவ்வளவு வேலைகள் இருக்கின்றது. அங்க எத்தனை பேர் வந்து ரசூல்லா காத்திருப்பாங்க. குறிப்பாக வந்து என்ன ரசூல்லாவோட ஹஜ்ஜி செஞ்சவர்கள். அப்படி இருந்து கூட ரசூல்லா அவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இங்க தன்னுடைய தோழராகிய சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வருகின்றார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நட்பண்பு. தன்னுடைய தோழர்களை எப்பவும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அதானே, ஒரு வேலை 2 வேலை பள்ளிக்கு வரலான்னுட்டாலும் அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி ரசூல்லா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மீது நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அடுத்தது அவர்களுடைய இருக்கக்கூடிய நட்பண்பு. ஒரு நோய் விசாரிப்பது இன்றைக்கு வந்து என்ன, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் சிலங்க போகவே மாட்டாங்க. ஏன் அந்த நோய் வந்து இவங்களுக்கு தாவிருமோ என்ற பயத்துல கூட போக மாட்டாங்க. அல்லது வந்து என்ன அப்படி என்ன இல்லாவிட்டாலும் போறது ரொம்ப குறவு. நோய் விசாரிப்பது, கஷ்டம் துன்பங்களை பத்தி விசாரிப்பது, இது ரொம்பவே வந்து என்ன குறைவாக இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து அவரை வெளியாவதற்குரிய வழிகளை சொல்லுவார்கள். அல்லது அவர்களால் உதவ முடியும் என்றால் உதவுவார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் இருந்தது. அடுத்ததாக இங்க முக்கியமாக சொல்லப்பட்டது இந்த வராசத்து சொத்து. வராசத்து சொத்து, ஒருவர் செல்வந்தராக இருந்தால் அவர் மரணிக்கக்கூடிய தருவாயில அவருக்கு அந்த சொத்திலிருந்து என்ன செய்யலாம், அதாவது வசியத்து செய்யலாம். வசியத்து மரண சாசனை செய்ய முடியும். அதுக்கு அனுமதி இருக்கின்றது. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டத்தையும் சாத் பின் அபி வக்காஸுக்கு சொல்றாங்க. குறிப்பாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த அதாவது வசியத்து சம்பந்தமான இந்த சட்ட திட்டங்களை அவருக்கு உணர்த்தணும். நேரடியாக உணர்த்தாமல் முதலாவது நோயாளியை பார்த்து அவருடைய உற்சாகம் ஏற்படக்கூடிய விதத்துல அவரோடு நாம கதைக்கணும். போனதே வந்து என்ன, உங்களுக்கு இவ்வளவு நோயா, இன்னும் இந்த மாதிரி ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறந்து எடுக்கல. அப்ப இதனால வந்து என்ன, சில நேரம் வந்து அவருடைய நோய் அதிகரிக்கலாம். இந்த நோய் வந்து என்ன இன்னாருக்கும் இருந்தது, அவரு வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இப்படியான வார்த்தைகள் நாம் இப்படி சொன்னால் நோயாளியுடைய நோய் வந்து என்ன அதிகரிக்கலாம். ஆகையால் வந்து உலமாக்கள் சொல்றாங்க, போய் அவருடைய மனசை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். ரசூல் என்ன சொன்னாங்க, ரசூல்ல வந்து அதாவது அதாவது வஹி மூலம் அவனுக்கு செய்திகள் வரும், சரிதானே, அந்த அடிப்படையிலே சொல்லுவாங்க. ஆனா ரசூல்லா வந்து சொல்றாங்க, நீங்க வந்து என்ன இப்பதே மரணிக்க மாட்டீங்க என்ற விதத்துல பேசுறாங்க, இதுதானே. நாமளும் வந்து என்ன சொல்லணும், நீங்க பயப்படாதீங்க, இப்படியான நோய்கள் வரத்தான் செய்யும், இன்ஷா அல்லாஹ் போயிடும், அல்லாஹ்வை தாக்குள் வைங்க, பயப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நோய் குணமாகும், நல்லெண்ணெய் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நாம் அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி அவரை நாம மனசை சந்தோஷப்படுத்தும். அத்தோடு என்ன, இந்த வசியத்து சம்பந்தமான சட்டங்களையும் எடுத்து சொல்லணும். ஏனென்றால் ஒருவேளை நாங்க அப்படி சொன்னாலும் அது அவருடைய கடைசி நோயாக இருக்கலாம்.
அதுக்கு பிறகு அவர் மரணிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். ஆகையால் என்ன, உங்களுடைய பணம் செல்வம் இருக்குமே ஆனால், செல்வந்தராக இருந்தால் பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதாவது நேரடியாக சொல்லாமல் ஒருவர் என்ன, தன்னுடைய செல்வத்திலிருந்து தர்மம் செய்வது, அது அவருக்கு நோய் நொம்பலம் அதனால் நீங்கி வருகின்றது, அதில் பல நன்மைகள் கிடைக்கும். மறுமையில் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய நன்மைகளை சேர்த்து வைப்பான், சேகரித்து வைப்பான். அப்படின்ற மாதிரிக்கு நம்ம என்ன சொல்லணும். நேரடியா அவருக்கு சொல்லாம, அவரு நேரடியா சொன்னா, இல்ல இவர் என்ன என்னுடைய மௌத்துடைய அடையாளங்களை பார்த்துட்டாரு போல இருக்குது, அதனாலதான் எனக்கு வசியத்தை செய்ய சொல்றாரு அப்படின்னு அவரு நினைக்கலாம். அப்படி சொல்லாமல் மறைமுகமாக அவருக்கு வசியத்து செய்யறதுக்கு நாம அறிவுரைகள் சொல்லணும். அடுத்து இந்த வசியத்துன்றது என்ன, 3ல் 1 கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. ரசூல் அனுமதி கொடுத்தாங்க. அந்த 3ல் 1 கூட ரசூல் என்ன சொன்னாங்க, வஸ்ஸுலுஸு கஸீரன்டாங்க. 3ல் 1 கூட என்ன, அதிகம்தான் என்று சொன்னாங்க. ஏனென்றால் ஒருவர் மரணிக்கும் போது அந்த சொத்துடைய உரிமை இப்ப அவரை விட்டு பறிக்கப்படுகிறது. அந்த சொத்து அவருக்கு அல்ல, அதுக்குரிய உறுத்தாளிகள் என்ன இருக்கிறாங்க, மனைவி மக்கள். அவங்க என்ன, தாய் தகப்பன், அவங்கதான் அதுக்கு என்ன உறுத்தாளியா இருப்பாங்க. சரிதானே? ஆகையால் என்ன, அவர் நினைச்ச மாதிரி அந்த சொத்துல இருந்து அவரு செலவு செய்வது கூடாது. ஆகையால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் போலாக 3ல் 2 நான் 2 பங்கை நான் தர்மம் செய்யட்டுமா ரசூல் சொன்னாங்களா? வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அரைவாசி முதலாவது சொல்றாங்க. அதுக்கு பேர் சொல்றாங்க, பாதி சொத்தை நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்டதும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேண்டாம் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, 3ல் 1 பகுதியை நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்டதும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, 3ல் 1 அதுவும் கூட அதிகம் தான் அப்பா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அது கூட அதிகம்தான். ஆகையால் தான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, 4ல் 1 பங்கை ஒருவர் வசியத் செய்வது சிறந்தது என்று சொல்றாங்க. 4ல் 1 4ஆக பிரித்து சொத்தை 4ல் 1 பகுதியை அவர் தர்மம் செய்யலாம், அது சிறந்தது என்று சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸ்ஸுலுஸு கஸீர், 3ல் 1 கூட அதிகம் என்று சொன்னாங்களே. அதனால அப்துல்லா பின் அப்பாஸ் என்ன சொல்றாங்க, அவருடைய விளக்கத்தை சொல்றாங்க, 3ல் 1 அதிகம் என்றால் அப்ப 4ல் 1 பரவாயில்லை, அது அதிகமா இருக்காது என்ற விதத்துல சொல்றாங்க. அதிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்றாங்க, ஹுமுஸ் 5ல் 1 தர்மம் செய்வது நான் சிறந்தது என்றாங்க. என்றால் ரசூலுடைய பங்கு எவ்வளவு, அதாவது கனிமத்து பொருள்ல நான் நினைக்கிறேன் ஹுமுஸ் 5ல் 1. அதுதானே? அந்த விதத்தை பார்க்கும்போது 5ல் 1 என்ன, அது குறைந்த பங்கு. 5ல் 1 ஒருவர் தர்மம் செய்வதென்றால் அது மிக சிறந்தது என்று உலமாக்கள் சொல்றாங்க. வல்லாஹு ஆலம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுல இதல்லாம இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல, என்னோட பாடத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பகுதி என்னென்றால், இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹ அல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா. நீ எந்த ஒரு செய்யக்கூடிய செலவு அது மூலமாக நீ அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்தால் அதற்காக வேண்டி நீ கூலி வழங்கப்படுவாய். எது வரைக்கின்றால், உன்னுடைய மனைவியுடைய வாயில் இடக்கூடிய ஒரு குடி சோறு, இதுக்கு கூட நீ என்ன கூலி கொடுக்கப்படுவாய்ன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நீயா என்ற எண்ணம் தானே, நாம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவு இருக்கின்றதே, அதுல நல்லெண்ணம் வைக்கணும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் அதை செய்யணும். இல்லை என்றால் மரணிக்கக்கூடிய தருவாயில அவருக்கு இவ்வளவு கொடுங்க, இவருக்கு எவ்வளவு கொடுங்க, அந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க, அல்லது மரணத்துக்கு முன்னே சிலர் என்ன, நான் ஒரு செல்வந்தன் என்று எடுத்து காட்டுவதற்காக வேண்டி
பாடசாலை கட்டணுமா, ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, இப்படியான பல வேலைகளை செய்வாங்க. ஆனால் அந்த அதுக்கு நன்மை அல்லாஹ்விடத்துல நன்மை கிடைக்கணும் என்ற அவர் எண்ணம் இருக்காது. அப்படி ஒருவர் செய்தார் என்றால் அதுக்கு நன்மை கிடையாது. எதுக்கு நன்மை கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய செயல். அதுதானே? அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி வழங்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள்ல, அ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. இத்தோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.